சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோடு பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. சங்கீதம் 91 அதிகாரம் 14 உங்களுக்கு வாசிக்கேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் நாமத்தை வாஞ்சையாக இருக்க, ஏசப்பா மேலே நம்ம வாஞ்சையாக இருக்கணும் என்று சொல்கிறார். என் மேலே நம்பிக்கை வச்சு வாஞ்சையாக இருக்கப்படினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆமாம், நீங்கள் எல்லோரும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாஞ்சையாக இருந்தால் உங்களை உயர்த்தி வைப்பார் ஏசப்பா. இயேசு தான் நமக்கு எல்லாம். இயேசுவை போல தெய்வம் இல்லை என்று ஒவ்வொரு மனிதரும் நினைத்து கொண்டு நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும் என்று சொல்கிறார். வாஞ்சியாக இருந்தால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆமாம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல் உங்களை மாற்றுவார். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் தட்டுப்பாடாக வந்த நேரத்தில் தண்ணியை கொண்டு வந்து செவம் பண்ண போது அது திராட்சரசமாக மாற்றினது போல் ஏசப்பா மேலே நீங்கள் வாஞ்சியாக இருந்தால் உங்களை திராட்சரசத்தை மாற்றினது போல் உங்களை மாற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். இறந்த லாசரை 4 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பின தகப்பன் நம்மளுக்கு என்ன தேவை என்று, நம்ம வீட்டில் எவ்வளவு சோதனை இருந்தாலும் அவர் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாம் என்று விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவில் நீங்கள் உறவாடி கொண்டு இருக்கணும். இயேசுவை போல் நம்ம வாழணும் என்று, இயேசு உங்களை போல் என்னை மாற்றுங்க, உங்கள் குணத்தை எனக்கு தாங்க என்று ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவரோடு பேசி அவரை போல் நீங்கள் வாழணும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதத்தில் விழுந்து மன்றாடி ஜெபம் பண்ணி அவரை போல வாழணும் என்று நீங்கள் கேளுங்க. உங்களையும் அவரை போல மாற்றுவார். இந்த சபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.